ஆஞ்சநேயர் சுவாமியும் சனீஸ்வர பகவானும் சேர்ந்து அருள்பாலிக்கும் ஒரே ஸ்தலம் இந்தியாவிலேயே உலகத்திலேயே இந்த எரவழி கிராமத்தில் தான் அமைந்துள்ளது. சூரிய தோஷம், சந்திர தோஷம், அங்காரக தோஷம், புத தோஷம், குரு தோஷம், சுக்கிர தோஷம், சனி தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம், அனைத்து விதமான தோஷங்களும் இங்கே ஆஞ்சநேயர் சுவாமி வழிபட்டால் எல்லா விதமான தோஷங்களும் விலகும். திருமண தடைகள், குடும்ப பிரச்சனைகள், மனம் நிம்மதியில்லாமை, குழந்தைகளுக்கு கல்வி நலன்கள், விவசாயம், தொழில், வியாபாரம், அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சந்தான வரதராஜனை வழிபட்டால் சர்வமங்கலம் உண்டாகும், சர்வகாரியம் ஜெயமாகும். பின்பகுதி மூலஸ்தானத்தில் ஆனந்த விமான நிலையம், திருப்பதியில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே ஆனந்த விமான நிலையம். இங்கு பெருமாள் வரதராஜனாக எழுந்தருளி உள்ளார். கார்த்திகை மாதத்திலே சக்கர தலவாரை 1008 முறையானது வலம் வந்து தீபமேற்றி வழிபட்டால் சர்வமங்கலம் உண்டாகும், சர்வகாரியம் ஜெயமாகும். வல்லாண்ட வல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செவித்திருக்காப்பு. பெருந்துடைய பக்தகோடி பெருமக்களே, இன்றைய தினத்திலே திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டம் எரகுடி என்று அழைக்கப்படக்கூடிய இறைகுடி கிராமத்திலே எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீ வரதராஜெருமாள் ஆலயத்தை கண்டுகளிக்க உள்ளோம். இந்த ஆலயமானது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டம் துறையூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் புளியஞ்சோலை சாலையில் அமைந்துள்ளது. இங்கு பெருமாள் வரதராஜனாக எழுந்தருளி உள்ளார். பெருமாளினுடைய வலதுகை பக்கம் சுதர்சன சக்கரமும் இடதுகை பக்கம் பாஞ்சசன்கிற சங்கமானது உள்ளது. பெருமாள் மூலவர் உற்சவர். பெருமாளினுடைய பாகத்திலே சந்தான வரதராஜன் எழுந்தருளி உள்ளார். இங்கு பெரிய திருவடி, சிறிய திருவடி, பெரிய திருவடி கருடன், சிறிய திருவடி ஹனுமார் ஆகியோர் எழுந்தருளி உள்ளார்கள். ஆழ்வார்கள், ஆச்சாரியார்கள் எழுந்தருளி உள்ளார்கள். விஸ்வக்சேனர், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமலசை ஆழ்வார், பெரியாழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், திருப்பானாழ்வார், தொண்டரடிப்பிடி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், கூரத்தாழ்வார், ராமானுஜர், சுவாமி தேசிகர், கருடவாகர பெருமாள் போன்ற ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள் எழுந்தருளி உள்ளார்கள். இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சமானது வில்வ மரம். பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த கோவிலிலே ஸ்தல விருட்சமாக செருமான்கூடிய அந்த ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய வில்வமானது இந்த கோவிலில் உள்ளது. பெருமாளினுடைய வலது புறத்திலே சக்கர தல்வார் சன்னதியானது உள்ளது. கார்த்திகை மாதத்திலே சக்கர தல்வாரை 1008 முறையானது வலம் வந்து தீபமேற்றி வழிபட்டால் சர்வமங்கலம் உண்டாகும், சர்வகாரியம் ஜெயமாகும். இந்த கோவிலிலே புரட்டாசி மாதமானது நவராத்திரி வைபவம், விஜயதசமி, மார்கழி மாதத்திலே வைகுண்ட ஏகாதசி போன்ற திருவிழாக்களானது நடைபெற உள்ளது. மேலும் மார்கழி மாதம் அமாவாசை திதி என்று ஆஞ்சநேயர் ஜெயந்தியானது சீரும் சிறப்புமாக நடைபெறும். இறைவன் குடியிருக்கும் ஊர் எரகுடி. இந்த கோவில் இறைக்குடி. அது மருவி காலப்போக்கில் மருவி எரகுடி ஆனது உருவாகி உள்ளது. இந்த கோவிலினுடைய முன்பகுதியானது ராஜகோபுரமானது உள்ளது. பின்பகுதி மூலஸ்தானத்தில் ஆனந்த விமான நிலையம், திருப்பதியில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே ஆனந்த விமான நிலையம். இந்தியாவிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக இந்த கோவிலில் ஆஞ்சநேயர் சுவாமியும் சனீஸ்வர பகவானும் இணைந்து அருள்பாலிக்கிறார்கள். ஆஞ்சநேயர் சுவாமியும் சனீஸ்வர பகவானும் சேர்ந்து அருள்பாலிக்கும் ஒரே ஸ்தலம் இந்தியாவிலேயே உலகத்திலேயே இந்த எரவழி கிராமத்தில் தான் அமைந்துள்ளது. இங்கு உள்ள ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபட்டால் சனி தோஷமானது விலகும். சூரிய தோஷம், சந்திர தோஷம், அங்காரக தோஷம், புத தோஷம், குரு தோஷம், சுக்கிர தோஷம், சனி தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம், அனைத்து விதமான தோஷங்களும் இங்கே ஆஞ்சநேயர் சுவாமி வழிபட்டால் எல்லா விதமான தோஷங்களும் விலகும். திருமண தடைகள், குடும்ப பிரச்சனைகள், மனம் நிம்மதியில்லாமை,
குழந்தைகளுக்கு கல்வி நலன்கள், விவசாயம், தொழில், வியாபாரம், அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சந்தான வரதராஜனை வழிபட்டால் சர்வமங்கலம் உண்டாகும், சர்வகாரியம் ஜெயமாகும். கோவிலானது தினசரி காலை 7 மணிக்கு ஆனது திறக்கப்பட்டு காலை சந்தியானது நடைபெற உள்ளது. சாயிரட்ச பூஜையானது சாயிரட்சை 6 மணி முதல் 7:30 மணி வரை கோயில் நடை திறக்கப்பட்டிருக்கும். விசேஷ நாட்களில் இந்த நேரமானது மாறுபடும். மாதந்தோறும் ஏகாசி திதி என்று பெருமாளுக்கு திருமஞ்சனமானது நடைபெற உள்ளது. மூல நட்சத்திரம் அன்று ஆஞ்சநேயர் சுவாமிக்கு திருமஞ்சனமானது நடைபெறும். இங்கு ஆண்டுதோறும் ஹனுமார் ஜெயந்தியும் வைகுண்ட ஏகாதசியும் மிக சிறப்பாக நடைபெறும். ஏகாசி திதி என்று கருடவாகன பெருமாளானது ஊர்வலமானது நடைபெறும். ஆகவே எங்கெங்கும் உலகமெங்கும் உள்ள தமிழ் மையன்பர்கள் அனைவரும் வந்திருந்து பெருமாளினுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.